பேங்க் கிளர்க். ஸோ இந்த வாரத்துலேயே வந்து 2 ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 சேர்த்து அரௌண்ட் ஒரு 50 to 60 பேர், 50லேருந்து 60 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கு மத்தியில் வந்து இன்னைக்கு ரிசல்ட் போட்டதில் ரொம்ப மகிழ்ச்சியில் வந்து என்னை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒருத்தராக கொஞ்சம் அவங்க நீங்கள் இன்ட்ரோ பண்ணிங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என் பேர் சுந்தரேஸ்வர பாண்டியன். நான் வந்து ஸ்டேட் பேங்க்கில் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் பேங்க் பிஓவும் 2025 கிளியர் பண்ணியிருக்கேன். நான் மதுரையிலேருந்து வரேன். என் பேர் வந்து திருமணி சரண். நானும் எஸ்பிஐ கிளர்க்கும் பிஓவும் கிளியர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் ஷாலினி. நான் 2024 பாஸ்ட் அவுட். நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் டைம் பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன். இதோட என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் தான், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ், ஃபர்ஸ்ட் மெயின்ஸ், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. 2024 பாஸ் அவுட். 24 பாஸ் அவுட். சூப்பர், வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் செலெக்ஷன். சூப்பர், வெரி குட், வாழ்த்துக்கள். என் பேர் அல்ஹமிதா. எனக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு மெயின்ஸ் கிளியர் பண்ணி ஃபஸ்ட் இன்டர்வியூ போயிருக்கேன். ஃபஸ்ட்லேயே கிளியர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. நான் தூத்துக்குடி தான். எனக்கு நான் 2022 பாஸ்ட் அவுட்டு. 3 years ஆஃப் த ஜேர்னி, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதையும் மீறி இன்னைக்கு SBPO கிளியர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் நேம் வந்து கனிமொழி. 4 years ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து SBI கிளர்க் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி. கட் ஆஃப் எவ்வளோ மேடம்? நீங்கள் ஓபிசி கேட்டகரி. ஸோ அரௌண்ட் கட் ஆஃப் 86.5. நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க? 88. சூப்பர். ரிசல்ட்டை பார்த்தா யார்கிட்ட சொன்னீங்க முதல்ல? அம்மாட்ட. என்ன சொன்னாங்க வீட்டில்? அவங்க யாருக்குமே பேச்சே வரல சார். ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா நான் வந்து காலேஜ் முடிச்சோடனே லாக்டவுனு. நான் ஆக்சுவலாக இங்கே தான் வந்து ஜாயின் பண்ணணும்னு இருந்தேன். பட் ஆனால் லாக்டவுன்னால இங்கே இன்ஸ்டியூட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால நான் வந்து காலேஜில் கேம்பஸில் செலக்ட் ஆயிருந்தேன். வேற ஆப்ஷன் இல்லாமல் அப்போ வந்துட்டு ஒரு ஜாப் நீடு அப்படிங்கிறதுனால அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஐடினால ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருந்தாங்க லாக்டவுன் டைமில். அதனால வந்துட்டு அது ஜாயின் பண்ணியிருந்தேன். ஜாயின் பண்ணாலுமே நான் வந்து அப்போ இருந்தே பேங்க் ப்ரிப்ரேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எப்பவுமே மெயின்ஸில் வந்துட்டு ஒரு மார்க்கு 2 மார்க்கு இந்த மாதிரி வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து சரி ஓகே, நம்ம ஃபீல்டு ஐடி இல்லை, நமக்கு பிடிச்சது பேங்கிங் தான், அதுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபைனலாக ஐடி வந்து ரிசைன் பண்ணிட்டு தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். 35,000. 30,000 சம்பளம் ஒரு பெரிய சம்பளம். அது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேற இருந்திருக்கீங்க, வீட்டில் இருந்துட்டே வேலை பார்க்கலாம். எப்படி வேலையை பொறுத்தவரைக்கும் இப்படி வீட்டில் வேலை பண்ணாங்க? ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க. ஆனால் நான் வந்து சொன்னேன், எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன், ஃபுல் டைமாக உட்காந்து படிச்சேன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கே வந்து நான் என் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சு ஓகே ஆல்ரெடி 3 years ஆயிடுச்சு ஜாப்ல ஜாயின் பண்ணி, அதுலேயே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நினச்சிருந்தா அதுலேயே இருந்துக்கோ ரிசைன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்துருக்கலாம். இருந்தாலும் நம்மளோட பொண்ணோட கனவு கவர்மெண்ட் ஜாப் போகணுங்கிறது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி என் மேலே நம்பிக்கை வச்சு ரிசைன் பண்ணுறதுக்காக ஓகே சொன்னாங்க. இப்போ மெயின்ஸ் பேட்ச் எவ்வளோ போயிட்டு இருக்கீங்க? நான் வந்து லாஸ்ட் இயர் ஜூன்ல வந்து இங்க வந்தேன். வந்துட்டு ஒரு இந்த ஜூன்ல எடுத்துட்டீங்க. இல்ல ஜூன் 2 மாசத்துல எஃபர்ட் போட்டு எடுத்துருக்கீங்க. ஆமா. சோ உங்க படிச்சு முடிச்சு வேலை எவ்வளவு பாத்தீங்க? 2 years. 3 years ஒர்க் பண்ணேன். 3 years வேலை பார்த்துட்டு திருப்பி வந்து 1 year எடுத்துட்டீங்க. பரவாயில்ல. எப்படி ஃபீல் பண்றீங்க? 1 yearங்கிறது லாங் டைம் நினைக்கிறீங்களா, ஷார்ட் டைம் நினைக்கிறீங்களா? நான் வந்து ஆக்சுவலா நான் RRBA கிளியர் ஆயிடும் கண்டிப்பா அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஜனவரி 1st நான் ரிசல்ட் வந்து எதிர்பார்த்தேன். ஆனா அது வந்து எனக்கு ரெண்டுமே ஏமாற்றமா தான் இருந்தது. பிஓவும் கிளியர் ஆகல, கிளர்க்குமே கிளியர் ஆகல. ஆனால் வந்து நான் என்ன நினச்சேன்னா மேபி நான் லாஸ்ட் இயர் ஜூனில் தான் வந்து அந்த ஜாபை குவிட் பண்ணேன். இன்னொரு 2 months முன்னாடி குவிட் பண்ணியிருந்தேன்னா Jan 1st ரிசல்ட் எடுத்துக்கலாமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் இங்கே வந்துட்டு கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. கிளாஸ் பேட்ச் முடியும் போதே எனக்கு மெயின்ஸ் வந்துருச்சு, RRB மெயின்ஸ் வந்துருச்சு. அதனால என்னால் அது நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து என்னால் கொண்டு வர முடியலை. அம்மாட்ட கண்ணீரோட இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பேச்சே வரல. அப்பாலாம் வந்து பேசவே இல்லை. நான் வந்து அப்புறமே கூப்பிட்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷத்துல பேச்சே வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சூப்பர், வெரி குட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எந்த ஊர்ல வந்தீங்க மேடம்? நான் திருப்பூர் சார், நேட்டிவ். ஏன் நீங்க காலேஜ் முடிச்சோடனே இங்கே சேரணும் அப்படின்னு யோசிச்சதுக்கான காரணம்? எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் இங்கே வந்தால் வந்துட்டு கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. தூத்துக்குடியில் ஒரு பிரான்ச் இருக்கு, தூத்துக்குடியில் இருக்கு, தூத்துக்குடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. அப்போ எனக்கு வந்து அக்கா இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க. அவங்க வந்து அக்ரி படித்தாங்க. அவங்க வந்து இங்கிருந்து நோட்ஸ் வாங்கி படித்து தான் SO கிளியர் பண்ணாங்க. அக்காவோட ஃப்ரெண்டு வந்து இங்கே இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களும் இங்கே வந்து ஜூனில் வந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் RRB PO அதுலேயே கிளியர் ஆகி அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஜூனில் வந்து 6 monthsல வேலைக்கு போயிட்டாங்க. ஜான்ல
படிக்கல. அவங்க நோட்ஸ் வாங்கி கொடுத்து தான் என்னோட சிஸ்டர் படித்தாங்க. அவங்களும் வந்துட்டு அந்த இயரே வந்து எஸ்ஓ கிளியர் பண்ணி இப்போ கனரா பேங்க்ல மேனேஜராக இருக்காங்க. சூப்பர். அதனால அக்காவே தான் வந்து சஜஸ்ட் பண்ணா, நீ கண்டிப்பாக அங்கே தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேட் பேங்க் அது ஒரு பிராண்டிங்கான பேங்க். ஸோ பயங்கர ஹாப்பி. ஆமாம் சார். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மேடம் நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரிலாம் நீங்கள் ட்ரெயின் நிறைய ஃபெயிலியர்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிங்க, எப்படி அதையும் தாண்டி நம்ம அச்சீவ் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு எப்போ வந்துச்சு? ஆமாம் சார், நான் 2022 பாஸ்ட் அவுட்டுங்கிறனால வந்த உடனே நான் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு காலேஜ் ரிசல்ட் செமஸ்டர் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நான் இங்கே அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 1 இயர் ஃபுல்லாக எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகவே இல்லை. நானும் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன், ப்ரிலிம்ஸில் அடி வாங்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக 1 இயர் எண்டிங்கில் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் பேட்ச் நீங்கள் தான் ஜாயின் பண்ண சொன்னீங்க. மேடம் நீங்கள் இங்கே போயிட்டே இருக்கீங்க, மெயின்ஸ் பேட்ச் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. சரின்னு சொல்லிட்டு மெயின்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணேன். அங்கே கொடுக்குற எஃபர்ட் என்னென்னா குவான்ஸு ரீசனிங் பயங்கரமாக ஸ்ட்ராங். ஆனால் அதில் குவான்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. என்னுடைய ஸ்ட்ராங்னாலே குவான்ஸ் தான். இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக போடுவேன், அவ்வளோதான். ஸோ அதை வச்சு மெயின்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னால் வந்து கட் ஆஃப் நெருங்கி போக முடியல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கட் ஆஃப் மார்க்குக்கு என்னுடைய மார்க்குக்கு ஒரு 10 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸில் அப்படி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ சரின்னு தொடர்ந்து எத்தனை மெயின்ஸ் எழுதிப்பீங்க மேடம்? சார் 3 இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது அரௌண்ட் 9. ஆமாம் சார். நிறைய பேர் வந்து ஸ்டேட் பேங்க் பியூ அப்ளை பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. பிகாஸ் வந்து ஒரு பிலிம்ஸு, ஒரு மெயின்ஸு, இன்டர்வியூ, ஜிடிலாம் இருக்குது. நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. நம்ம கூட இருக்கவங்களே அப்ளை பண்ணாத, கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி ஸ்டேட் பேங்க் பியூ கிளியர் பண்ண எனக்கு நம்பிக்கை இருந்துச்சா? சார் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்டிங் வரும்போதே எய்ம் வந்து ஸ்டேட் பேங்க் தான். கண்டிப்பாக ஸ்டேட் பேங்க் பியூ தான் எல்லாரோட எய்மாகவே இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஸ்டேட் பேங்க்ல கிளர்க் பியூ எது கிடைச்சாலும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார். நான் கிளரிக்கல் கிடைச்சா கூட போயிடணும் தான் இருந்தேன். பட் எனக்கு பியூவே இப்போ கிடச்சிருக்கு. அப்போ தான் வந்துட்டு நான் நினச்சி கூட பார்க்க இந்த வாட்டி எல்லா மெயின்ஸுமே நான் வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கு ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் ஆர்ஆர்பி கிளர்க்கு கிடைக்கல. சரி அதை விட்டு சரி ஏப்ரல் 1 எதிர்பார்ப்போம்னு சொல்லிட்டு ஏப்ரல் 1 எதிர்பார்த்தேன். ஐபிபிஎஸ்பிஓ அதுவும் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம இன்ஸ்டியூட் நிறைய ரிசல்ட் ஒரு above 500க்கு மேல. ஏன் பார்டர்ல விட்டுருக்கீங்களா, கிளர்க் ஏல விட்டுருக்கீங்க மேடம்? சார் ஐபிபிஎஸ்பி கிளரிக்கல் வந்து எனக்கு வந்து 84 என்ன 76 வந்துச்சு சார் மார்க்கு. ஸோ அது எனக்கு அவ்வளோவா நான் எதிர்பார்க்கல மார்க்கு. பட் பிஓ வந்து மெயின்ஸில் வந்து எனக்கு வந்து 2 மார்க்ஸில் போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். கண்டிப்பாக அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். இவ்வளோ தாண்டி எப்படி வீட்டில் அலோவ் பண்ணாங்க படிக்கிறது? 3 இயர்ஸ் ஜேர்னிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமானது. ஆமாம் சார், வீட்டிலேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது இவ்வளோ நாள் ஆச்சு என்ன அப்படின்னு கேட்க வேணாம். அப்போ தான் எனக்கு இன்னும் 1 இயர் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டு வாங்கினேன். ஸோ அந்த 1 இயர் வாங்கினதுல இப்போ 3 மந்த்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. 1 இயர் ஜனவரியில் அவங்க கேட்டாங்க. ரிசல்ட் வீட்டில் வச்சு பார்த்தீங்களா, பார்த்தீங்களா? வீட்டில் வச்சு சார். சரி, பார்த்துட்டு என்ன பண்ணீங்க சார்? அம்மா ஒரே அழுக. எனக்கு ஷாக்கு. நான் ரெஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர் போடுறேன், அப்படி போர்டில் காமிக்கும் போது பயங்கர ஷாக்கில் நான் உட்காந்துருக்கேன். அம்மா என்னன்னு கேட்குறாங்க. வேலை கிடச்சிருச்சுன்னு சொன்னேன். ஸோ அம்மா ஒரே அழுக. அப்புறம் வீட்டில் ஃபுல்லாக ஒரே அழுகு தான். சூப்பர். நீங்கள் சொல்லுங்க மேடம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து 21 பாஸ்ட் அவுட்டு. மேரேஜ் ஆன பிறகு ஒரு சக்ஸஸர், அது வந்து ஒரு பெரிய விஷயம். எப்படி வந்து உங்க வீட்டை எப்படி அலோவ் பண்ணாங்க? ஆஃப்டர் மேரேஜ் வந்து எப்படி படிக்க வச்சாங்க, என்ன பண்ணாங்க? எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டே நான் தான். அதுவே ஒரு போராட்டமாக இருந்துச்சு, கிராஜுவேஷனில் சேர்த்து விட்றதே. அதை போராடி சரி இப்படியே இருக்கிறதுக்கும் நமக்கு இஷ்டம் இல்லை. வீட்டில் வேலை பார்த்துட்டு அம்மா வந்து பியூட்டிஷியனாக இருக்காங்க. அவங்க ஒரு இண்டிபெண்ட் உமனாக இருக்காங்க. நம்ம ஏன் அப்படி இல்லை? வீட்டில் அவங்கள பார்த்து தான் நமக்கு அந்த இது வந்துச்சு. நானும் பியூட்டிஷியன்லாம் படித்தேன், ஆனால் இன்ட்ரெஸ்ட் வரல. படித்து வச்சு அது ஒரு ட்ரீம் இருக்கும், ஒரு பிளேஸ் இருக்கும், அதை அடையிற வரைக்கும் ஓகே அம்மா மாதிரி நம்ம ஆகலாம் அப்படின்ட்டு அம்மா மாதிரி ஆக ட்ரை பண்ணேன். என்னால் அதுக்கு வந்து அந்த பக்கம் நம்ம மைண்டு போகலை. டிப்ளமா வாங்கி வீட்டில் அது தூங்குது. சரி அடுத்து என்ன பண்ணலான்னா, வீடு நமக்கு தூத்துக்குடி தான், இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் வீடு. சரி அப்போ சுரேஷ் இந்த இருக்குல்ல, சுரேஷில் போய் ஜாயின் பண்ணிடுவோம். நம்மளுக்குன்ட்டு எனக்கு வந்து நம்ம படித்ததே பிகாமு ஃபினான்ஸு, எப்பவும் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக தான் யோசிப்போம். ஓகே அப்போ ஃபினான்ஸ்னால் பேங்கிங் போயிடலாம். இங்கே வந்து ஜாயின் பண்ணப்போ ஃபஸ்ட் டே வந்து நான் தமிழ் மீடியம். சார் கேட்டாங்க, தமிழ் மீடியம் தானே, டிஎன்பிசி எடுக்கலாம்ல அப்படின்ட்டு உள்ள இது பண்ணுறது. இல்லை சார் எனக்கு பேங்கிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமனார் தான் என்னை வந்து ஜாயின் பண்ணி விட்டது. பரவாயில்ல, பெரிய விஷயம். ஆமாம், மாமனார் தான் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணி விட்டது. சரி ஏதோ ஆசைப்படுறா, படிக்கிற பிள்ளை தான், ஏதோ ஒன்று பண்ணிடுவா அப்படின்ற நம்பிக்கையில் விட்டாங்க. 2 வருஷம் முடிஞ்சுச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கே 1 வருஷம் ஆயிடுச்சு.
ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. நம்மளால் என்னடா ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை, ஆனால் மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவோம், அப்போது மெயின்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு மெயின்ஸே நம்ம கிளியர் பண்ணிட்டு உட்காரணும், அந்த மாதிரி கெத்து காட்டணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். அதுவும் நடக்கலை. ஃபஸ்ட்டு மெயின்ஸ் ஆனால் 7 மார்க் அந்த மாதிரி போச்சு. எல்லாரும் 20 மார்க் 30 மார்க் டிஃப்ரெண்ட் சொல்கிறப்போ ஓகே நம்ம படிச்சிருக்கோம். ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு புது பேட்டர்னில் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இயர் எழுதிருக்கோம். ஆமாம், அதில் அடாப்ட் ஆகிறதுக்கே வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. ஆமாம். நீங்கள் எப்படி அதை அடாப்ட் பண்ணிட்டீங்க, எப்படி உங்களால் சக்ஸஸ்ஃபுல் முடிஞ்சது இந்த புது பேட்டர்னில்? எப்போவுமே இங்கிலீஷ் தான் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டாகவே இருந்திருக்கு. இங்கிலீஷில் அவங்க கை வைக்கிறாங்க, பாதி மார்க் ஆகுது அப்படின்றப்போ என்னடா பண்ணுறது? அதுவும் இல்லாமல் ப்ரிலிம்ஸில் 40 மார்க்கு, அங்கேயும் ஓவராக கான்ஃபிடென்ட்டில் கை வச்சிடக்கூடாது, இங்கேயும் கை வச்சு வர்ற பாதி மார்க்கும் போயிடக்கூடாது. அது பயமாக இருந்துச்சு. சரி அப்போ நம்ம வந்து வேறு ஏதாச்சும் சப்ஜெக்டை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ட்டு குவான்ஸை ஸ்ட்ராங் பண்ண ட்ரை பண்ணேன். குவான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு. ரீசனிங்லாம் ஒரு மாதிரி தான் போட்டு வந்தேன், ஆனால் குவான்ஸ் நல்லா போட்டேன். மற்ற சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட்டுமே நான் நல்லா போட்டு வந்தேன். ஸோ அப்போவே ஓகே நம்ம அபோவ் ஆவரேஜாக பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதிருப்பீங்க. ஆமாம், அது நல்லா தான் பண்ணேன் நான். ஆமாம், ஓகே ஓகே, அது நல்லா தான் போச்சு. ஆனால் லைட்டாக பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஒரு மெயின்ஸ் கிளியர் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி போன எல்லாமே ஒரு மார்க்கு 2 மார்க்கு ஒரு 5 மார்க் பார்டருக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு வந்து உங்கள் இன்ஸ்டியூட் எப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க சொல்லுங்க. இன்டர்வியூவில் வந்து அதில் அங்கே ஒரு பியூட்டி இருக்குது. என்னன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஆரம்பிக்குமே நான் இன்டர்வியூ பேனலுக்கு வந்தேன். நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். அப்போ வந்து எனக்கு அப்போவே ஓகே இந்த சைடு உட்கார முடியுது நம்மளால, அடுத்த சைடு நம்மளால உட்கார முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்போ கிரியேட் ஆச்சு. அந்த இன்டர்வியூ பேனலில் இருக்கிறப்போ ஓகே அப்போ பீப்புளோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும் இந்த சைடு இருக்கிறவங்களோட, அப்போ அதை டேக்கிள் பண்ணி நம்ம இந்த சைடு டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற இதில் அப்போவுமே கொஞ்சம் ட்ரெயின் ஆயிடுச்சு. அப்புறம் சூப்பர் பேட்ச் பயங்கர ட்ரைனிங்கு. என்னோட குவான்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அது சூப்பர் பேட்ச்னால மட்டும்தான். பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. ஹோப்லாம் விட்டாச்சு. வீட்டில் வந்து என்னம்மா இன்னும் எத்தனை நாள் என்னம்மா பண்ண போகிற, அடுத்தடுத்த வேலை பார்க்கணும் இல்லம்மா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எனக்கே மனசு உடையுது, இந்த ஒரு வருஷம் பார்ப்போம், அடுத்து வேறு ஏதாச்சும் பார்த்துக்கலாம், கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறேன் நானே. யார் கூட்டு போனாங்க? மாமனாரா யார் கூட்டு போனாங்க? அம்மா கூட்டு போனாங்க. ஆமாம், ஆனால் இது பஸ் டிக்கெட் எல்லாமே மாமனாரோட செலவு தான். செலவு அவங்களோடது, கூட்டு போனது அம்மா. ஃபர்ஸ்ட் அம்மா தான் பக்கத்துல இருந்தாங்க. எனக்கு நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அம்மா கிளியர் ஆயிடுச்சுமா அப்படின்னா அம்மாவுக்கு நம்ப முடியல. அம்மா சிரிச்சுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கும் வாயில சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. காலையில் எஞ்சதுமே கோலத்தோட பார்த்ததும் அப்புறம் மாமியார் வீட்டில் போய் ஃபஸ்ட்டு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு ஃபர்தாவை போட்டுட்டு மாமியார் வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம கிளியர் பண்ணியிருக்கோன்ற ஒரு ரியலைசேஷனே இன்னொருத்தங்கிட்ட சொல்லி அவங்களோட சந்தோஷத்தை பார்த்தப்போ தான் வந்துச்சு. அப்புறம் தான் அது வரைக்கும் எனக்கே நம்ப முடியல. திரும்ப திரும்ப பார்த்தேன், நம்ம தான் கனவு கண்டுட்டு இருக்கோமா அப்படிலாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாகவே. சாலினி சார், நீங்கள் 6th to 12th எங்கே படிச்சீங்க? நான் 6th to எல்கேஜிலேருந்து ஃபுல்லாகவே 12th வரைக்குமே கீதா மெட்ரிகுலேஷன் முத்தையபுரத்தில் இருக்காங்க. சரி, அடுத்தது அக்ரி, அடுத்தது ஹார்டி. நீங்கள் வந்து ஃப்ரெஷர் 2024ல் வந்து ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு அதுலேருந்து அடுத்த இயரோட ரிசல்ட் வரைக்கும் கிளியர் பண்ணிக்கிங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு 2 years ஆகும் 3, அதுவும் SBIP1 வந்து சும்மாலாம் கிடையாது, 2 years ஆகும் 3 years ஆகும் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் பாஸ்ட் அவுட் ஆனது வந்து செப்டம்பர் தான். இங்கே ஜாயின் பண்ணது 2024 செப்டம்பர் தான். அதுவும் இங்கே ஜாயின் பண்ணது டிசம்பர். SBI கிளர்க் பேட்ச். நான் இது கிட்டத்தட்ட 6 மாதம் முடியல, 5.5 தான் ஆயிருது. 5 மாதம் ஆயிரத்துல இன்ஸ்டியூட்ல வந்தது நான் தான் ரொம்ப கம்மியாக வந்திருப்பேன்னு நினைக்கிறனால, ஆனால் டெய்லியுமே வந்திருக்கேன். ஆனால் சீக்கிரமாக கிளியர் பண்ணி. இங்கே எப்படி ஜாயின் பண்ணீங்க, எதனால ஜாயின் பண்ணீங்க, எதாவது பிளான் பண்ணி ஜாயின் பண்ணீங்க? A4 டார்கெட் அந்த மாதிரி ஏதாவது வச்சு வந்தீங்களா? இல்லை, பேங்கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போனோன்னா இன்ஜினியரிங்லாம் போனோன்னா எப்படி நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு தெரியும். இதே எங்கள் வீட்டில் வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால நான் வந்து ஹார்டிகல்ச்சர் எடுத்து போயிட்டேன். வேலை கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் கிடையாதுன்னு தெரியும், எக்ஸாம் தான் எழுதணும்னு தெரியும். ஸோ அப்போ செகண்ட் இயர்லேயே நான் பேங்கிங் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அப்போ செகண்ட் இயர்லேயே முடிவு பண்ணுறப்ப அப்போ வந்து சும்மா வீடியோஸ் அந்த மாதிரி மட்டும் பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் ஃபைனல் இயரில் ராவே ப்ரோக்ராம் அப்போ ஃபுல்லாக படித்தேன். அப்புறம் வீட்டில் படித்தேன். டிகிரி முடிச்சு 2 மாதம் வீட்டில் தான் சார் இருந்தேன். இங்கே ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு 15 days போயிடுச்சு. அதனால எங்கள் அம்மா வேண்டாம் புது பேட்ச் போய்க்கலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் கிளர்க் பேட்ச் SBI கிளர்க் பேட்ச் ஃபர்ஸ்ட் வந்தேன். எக்ஸாம் எழுதுனது ஃபர்ஸ்ட் வந்து AFO எழுதுனேன் சார். ஆனால் எலிஜிபிள் இல்லை, நான் இன்டர்வியூ போக முடியல. டிகிரி முடிக்க முடியல. டிகிரி மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு டேட்டு. அதுக்கப்புறம் SBI கிளர்க்கு எழுதினேன், கிளியர் ஆகல. அப்புறம் SBI PO கிளியர் ஆயிருக்கு. எதிர்பார்க்காதது, யாருமே எதிர்பார்க்காதது. ஏன் எதிர்பார்க்காதுன்ற காரணம்? அது எப்படி சொல்றது, SBI PO அப்படிங்கிறது அதுவும் இத்தனை நாள்ல என்னாலே நம்ம முள்ள காலையில இருந்து நானும் 10 தடவைக்கு மேலே யாரும் ரோல் நம்பர் செக் பண்ணிட்டேன். திருப்பி செக் பண்ணிட்டே இருக்கீங்க. மெயின்ஸ் வந்தப்போ அப்படிதான் ஃபுல்லா போட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன். இப்பவும் பொதுவாகவே வந்து அப்பா வந்து ஃபார்மர். ஆமா அதோட டிஃபிகல்டிஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமா. ரொம்ப கஷ்டம். எங்க வீட்ல என்னென்ன கஷ்டம் இருக்கும்னு எங்க எல்லாத்துக்குமே தெரியும். 3 பேத்துக்குமே தெரியும். நான் தான் மூத்த பொண்ணு. எதுவுமே தெரியாம இல்லை, எங்க வீட்ல எல்லாமே தெரியும். எங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். அதுலயே இருந்து பார்த்து வளர்ந்தவங்க நாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். ஒரு 90,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போறீங்க, வீட்டுல என்ன ஃபீல் பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷம். அது எங்க அப்பாவுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். இது மொத்தத்துல எங்க அம்மா படிக்கல, அதனால நாங்க எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கறதுனால படிக்க வச்சிருக்காங்க. 2 பேர் என்ன படிச்சிருக்காங்க அவங்க வீட்டுல? பாப்பாவும் ஹார்டிகல்ச்சர் படிச்சிட்டு இருக்கிறா. தம்பி 12th முடிச்சிருக்கான் அப்பதான். சரி, ரிசல்ட் அப்பாட சொன்னீங்களா அம்மாட சொன்னீங்களா? இன்டர்வியூல இருந்தீங்களா வீட்ல இருந்தீங்களா? இன்னைக்கு நான் காலையில கிளாஸ்க்கு வரல சார். காலையில ஆப்ல டெஸ்ட் போடல, அதனால உள்ள விட மாட்டாங்கன்னு கிளாஸ்க்கு வரல. அது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுவும் மெயின்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ சூப்பர் பேட்ச் டெஸ்ட் நடந்துச்சு. சூப்பர் பேட்ச் டெஸ்ட் எழுதுனதே இல்லை, அப்பதானே வந்தேன். அதனால சூப்பர் பேட்ச் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்தேன். அதுல செலக்ட் ஆனேன். ஒரே ஒரு நாள் சூப்பர் பேட்ச் போகணுங்கிறதுக்காண்டி நேத்து வந்து போயிட்டு குரூப்ல ஜாயின் ஆனேன் சார். இன்னைக்கு வரல காலையில. அதுவும் வரலன்னு சொல்லி திட்டினாங்க வீட்டுல. கட் அடிச்சுட்டு கிடக்குறேன் நான் தம்பி. ஆனா இன்னைக்கு சீக்கிரமாவே ரிசல்ட் வந்துச்சு. எப்படியோ ஆசைக்கு. ஆமா சார். சூப்பர். உங்களோட ஏஜ் எவ்வளவு மேடம்? 22. ஏஜ் வந்து எனக்கு மறுபடியும் எலிஜிபிலிட்டி போயிருமோன்னு நினைச்சேன். ஏன்னா ஏப்ரல் வரைக்கும் ஏஜ் கொடுத்திருந்தாங்க. 20 டேட் கொடுத்ததுனால அவங்களுக்கு எலிஜிபிள் வந்துருச்சு. ஆமா, 21 கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு நோட்டிபிகேஷன் வந்தப்ப மறுபடியும் கம்ப்ளீட் ஆகல. யங்கஸ்ட் பர்சன். ஜான் பர்த், ஒரு 3 months கேப். ஏப்ரல் வரைக்கும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. நான் ஜான் பர்த். சூப்பர். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். நான் வந்து 22ல் பாஸ் அவுட் ஆன உடனே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். சுரேஷ்ல இருந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு வந்துட்டு எனக்கு ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகல. மொதல் வருஷம் சுத்தமா கிளியரே ஆகல. 2வது வருஷமாச்சு கிளியர். வழக்கமா முதல் ஸ்டேஜே இவ்வளவு தட்டுதுப்பா, ஒரே தடங்களா இருக்கு, நம்ம செட் ஆகாதோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு அந்த எக்ஸாம் புரிஞ்சுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இதுதான் எக்ஸாம் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. சரி நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். செகண்ட் இயர் கிளியரே ஆகல. அப்புறமேட்டு தேர்ட் இயர் வந்து இப்போ வந்து ஃபைனலா ஒரு மொதல் மெயின்ஸ் வந்து SBI PO கிளியர் பண்ணியிருக்கேன். முதல் மெயின்ஸ்ல ஃபைனல். சொல்லுவாங்களே ஒரு மெயின்ஸ் எழுதுனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லா இருக்குன்றாங்க. நீங்க முதல் மெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எழுதிருக்கீங்க, எப்படி கிளியர் பண்ணிடலாம்? நான் மெயின்ஸ் எழுதிருக்கேன். மெயின்ஸ் எழுதிருக்கேன். கிளியர் ஆனது பிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸ் வந்து கிளியர் ஆகாம இருந்துச்சு. இந்த வருஷம் ஃபுல்லா எல்லா மெயின்ஸ் எழுதிட்டேன். இது வந்து கடைசி மெயின்ஸ்ல கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நம்ம எப்படியும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேட் பேங்க் PO வந்து கரெக்டா நமக்கு வந்து ஜூன்ல வந்திருக்கு. ஒருவேளை அந்த ரிசல்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 1 year படிக்கணும். உங்களுக்கே தெரியும், இன்னும் RRB IBS எல்லாம் எழுதி இன்னொரு இன்டர்வியூ போய் அடுத்த வருஷம் தான் வேலை கிடைக்கும். கிட்டத்தட்ட 6 மாசம் முன்னாடி வேலை கிடைச்சிருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இதை ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நினைச்சாலே பயமா இருக்கு இல்லையா? திருப்பியும் 6 மாசம் உட்காந்து 6 மாசத்தை முட்டணும், திருப்பியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், திருப்பியும் வந்து சூப்பர்வைசர் திருப்பியும் போகணும், எல்லாமே ரொம்ப கஷ்டம். ஆனால் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். சரி, இன்ஸ்டியூட்ல வந்து எல்லா ஸ்டேஜுக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க சொல்றாங்க. அது உண்மைதானா சும்மா போலியான விளம்பரமா? ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், சூப்பர் பேட்ச், ப்ரிலிம்ஸ் காம சார். ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு பேட்ச் போகுது, டெஸ்ட் பேட்சுக்கு ஒரு பேட்ச் போகுது, அது இல்லாமல் சூப்பர் பேட்சுக்கு ஒரு பேட்ச் போகுது. நான் வந்துட்டு சூப்பர் பேட்ச் போல டெஸ்ட் பேட்ச் பண்ணி டெஸ்ட் பேட்ச்லையும் பக்காவாக கொடுக்குறாங்க. ஃபேக்கல்டிஸ்லாம் சூப்பராக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நான் டெஸ்ட் பேட்ச்லேயே எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேட்சே போதும். ஆனால் அதுக்கு அதையும் தாண்டி சூப்பர் பேட்ச்னு ஒன்று இருக்கு. அவங்கலாம் ஏலியன் மாதிரி இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து சூப்பர் பேட்ச்ல தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து நார்மல் டெஸ்ட் பேட்ச்லயே மெயின்ஸ் பேட்ச்லயே கிளியர் பண்ணிட்டேன். சூப்பர். வீட்டில் யாரை சொன்னீங்க? வீட்டில் அம்மாட்ட சொன்னேன். அம்மாவுக்கு பொண்ணுக்கு டைம் கொடுக்குறதாங்கன்னா மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் இருக்கும். பையனுக்கு பொதுவாக என்ன இருக்கணும்னா, சொந்தக்காரங்களாம் திட்டுறாங்க, வேலை இல்லாமல் உதவக்கரையா இருக்க அப்படின்னு நிறைய நமக்கு பேர். சொந்தக்காரங்க தொல்லை பெரிய தொல்லை சார்.
சொந்தக்காரங்க தொல்லை பெரிய தொல்லை. நான் வந்துட்டு நான் படிக்கிறது நான் எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் வந்துட்டு வீட்டில் படிக்க மாட்டேன். அதனால எப்படி சொல்றது, ஏர்லி மார்னிங் படிப்பேன், நைட்டு படிப்பேன், அவ்வளோதான். மித்த டைமில் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு. இவன் சுற்றிட்டே இருக்கான், போயிட மாட்டான். கண்டிப்பாக பாஸ் பண்ணுவான். வீட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என்னைய. அவங்களுக்கு தெரியும் நான் வந்து 12th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், 10th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், டிகிரியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், வீட்டுக்கு தெரியும். அதனால என்ன நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் சொந்தக்காரங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்க வந்துட்டு இவன் வந்துட்டு வேலைக்கே போக மாட்டான், 5 வருஷம் வேஸ்ட் தான் ஆக போகுது, இவனை வந்து இப்பவுமே வந்து வேலைக்கு சேர்த்து விட்டுருங்க, தூத்துக்குள்ள வேற ஒரு கம்பெனி வருதான், EV கம்பெனி வருதுல, அங்கே சேர்த்து விட்டுருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் டாடி வந்துட்டு பயங்கர, நான் ரிசல்ட்டுக்கு சொன்ன உடனே கூட எங்கள் டாடிக்கு வந்து பெருசாக ரியாக்ஷன்லாம் கொடுக்கல, எனக்கு தெரியும் நீ பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். சூப்பர், வெரி குட். வீட்டில் யார் அப்பாட சொன்னீங்க, அம்மாட சொன்னீங்களா? 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம், 2 பேருமே பக்கத்தில் இருந்தாங்க, 2 பேர்ட்டையும் சொன்னேன், 2 பேருமே பயங்கர ஹாப்பி. சூப்பர், வெரி குட். இன்டர்வியூ ப்ளஸ் குரூப் டிஸ்கஷன், குரூப் எக்ஸசைஸ், சைக்ளோமெட்ரி அப்படின்னு ஒரு பெரிய ப்ராசஸ். ஸ்டேட் பேங்க் பியூனா சும்மா அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து இங்கே ட்ரைனிங் எப்படி இருந்துச்சு, என் அப்பா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அவங்க எந்த இன்ஸ்டியூட்லேயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாள் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, இத்தனை பேனல் மெம்பர்ஸ் கூப்பிட்டு கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னன்னா வந்து நல்லா பேசுறதா இருந்தாலும் செய்கிறதா இருந்தாலும் எனக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸும் கொடுத்தா தான் அதை ஒழுங்காக பண்ண முடியும். ஸோ அதை வந்து இங்கே நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன். நான் பண்ண மிஸ்டேக்ஸில் நீங்கள் சொன்ன கரெக்ஷன்ஸு அதெல்லாம் மாடிஃபை பண்ணி பக்காவாக போய் இன்டர்வியூ நல்லா பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ வந்து இன்டர்வியூவில் வந்து உங்களோட கைடன்ஸும் உங்கள் ஹெல்ப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. இங்கே உள்ள ஜிடி எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? ஜிடினாலே ஒரு சவுத் சைட்லேருந்து வரவங்க ஜிடினாலே ரொம்ப பதட்டப்படுவாங்க. ஜிடிங்கிற வார்த்தை கேட்டாலே பதட்டப்படுவாங்க. ஏன்னா ஈவன் இன்டர்வியூலே பார்ப்பாங்க, ஜிடி இருந்துச்சுன்னா ஐடி இன்டர்வியூவாக இருக்கட்டும் எதுவுமே போக மாட்டாங்க, பிகாஸ் அது நமக்கு வராது அதுன்னு. நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுங்க? எனக்கு வந்து மற்றவங்க கிட்ட பேசுறது வந்து மோஸ்ட்டாக எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. பட் புது தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறது அதெல்லாம் ஈஸியாக நமக்கு வந்துடும்ல. ஏன்னா ஜிடிலாம் வந்து புதுசாக தெரியாத ஆளுங்க கூட தான் பேச போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு கம்ப்ளீட்டாக தெரியாத மெம்பர்ஸோட பேசி அவங்க கூட வந்து அதை கம்யூனிகேட் பண்ணது பேனல்லையும் எக்ஸாம்லேயும் அங்கே அப்படி தான் இருக்கும். தெரியாமல் எங்கெங்கேயோ வந்து வருவாங்க. ஸோ இங்கே பேசி பழகினது அங்கே அப்படியே எல்லாரும் கூட காமனாக அந்த பயம் இல்லாமல் ஃபியர் இல்லாமல் பேசிட்டேன். அண்ட் தென் சுரேஷில் வந்து ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் இங்கே தான் படித்தாங்க. அவங்க SBI PO கிளியர் பண்ணியிருந்தாங்க, IBPS PO கிளியர் பண்ணியிருந்தாங்க, சிட்பி கிளியர் பண்ணியிருந்தாங்க. இப்போ திருப்பூர் பேங்க்ஸில் சிட்பியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. இந்த ஹெல்ப் பண்ணுச்சு இன்டர்வியூ இன்ஸ்டியூட் பயங்கரமா சார். ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்தாங்க, பேங்கிங் ஒன்னர்ஸ் புக்கு கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு. அப்புறமா வந்துட்டு எல்லா கைடன்ஸுமே முன்னாடியே சொல்லிட்டாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன தேவைன்றது. இப்போ தனியாக நம்ம வீட்டில் வந்து நமக்கு அது தெரிய போகிறது இல்லை. ஸோ வந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க சார். கம்ப்ளீட் பேக் ஆகிட்டீங்க? ஆமாம், கம்ப்ளீட் பேக் ஆகிட்டேன். சூப்பர், வெரி குட், வாழ்த்துக்கள். இங்கே வந்து இந்த ப்ரிலிம்ஸ் பேட்சும் சரி, இந்த மெயின்ஸ் பேட்சும் சரி, சூப்பர் பேட்சும் சரி, தனித்தனியாக மற்ற பேட்சில் மோஸ்ட்டாகவே வந்து காசு வாங்குவாங்க, பேசிக் கிளாஸை முடிச்சு உடனே அப்படியே துரத்தி விட்டுருவாங்க. அவங்களுக்கு வேற ஆளை சேர்க்கணும், சொல்லணும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லையும் ஃபிலிம்ஸுக்கு தனியாக இவ்வளோ இது, மெயின்ஸுக்கு தனியாக சூப்பர் பேட்ச், இந்த மாதிரி எந்த இன்ஸ்டியூட் எனக்கு தெரிஞ்சு பண்ணுறது எல்லாத்தையும் முக்கியமாக சுரேஷ் வந்தாலே மோஸ்ட்டாக பாஸ் ஆகலன்ற ஒரு நேம் இருக்கு. எனக்கு சுரேஷ் இருக்கு பாத்துக்கோங்க போதும், அததான் சொன்னேன். அவங்க பாத்துப்பாங்க, நம்ம எதுவும் தனியா ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சுரேஷ் ஸ்டூடெண்ட் தான், ஸ்டூடெண்டா இல்லைனாலுமே ட்ரெயின் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்டா இருந்தாலுமே ட்ரெயின் பண்ணுவாங்க, அவங்களே பாத்துப்பாங்க. நான் பெருசா அதை பத்தி எல்லாம் யோசிக்கல, போயிட்டேன்னா போதும் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. சூப்பர், ஓகே, தேங்க்யூ.